ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராமாயணம் கதை. ராமாயணம் ஸ்டோரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட சன் டிவியில் வந்து எப்படா சண்டே வரும், எப்படா அந்த 9:00 வந்து அந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருப்போம். எவ்வளோ வருஷம் ஆனாலும் இன்னும் வந்து வேற வேற கதாபாத்திரங்கள், வேற வேற ஆக்டர்ஸ் நடித்து எத்தனை டைம் வந்து எந்த சேனலில் போட்டாலும் ராமாயணம் ஸ்டோரி நம்ம ஆர்வமாக தான் பார்த்துட்ருப்போம். ராமாயணம் கதாபாத்திரங்கள்ல சீதை, ராமர், லக்ஷ்மணன் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாராலையுமே பேசப்படுது. ஆனா, யாராலும் அதிகமா பேசப்படாத ஒரு கதாபாத்திரம் இருக்கு. யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அவங்க தான் லக்ஷ்மணருடைய மனைவி ஊர்மிளை. ஊர்மிளை பத்தி நம்ம எத்தன பேர்த்துக்கு தெரியும்? சொல்லுங்க. நம்ம சொல்றோம் சீதை தான் ரொம்ப கிரேட். அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து காட்டுக்கு வனவாசம் போனாங்க. அப்படின்லாம் சொல்றோம். ஆனா, சீதை வந்து ராமர் கூட போனாங்க. அவங்க காட்டுல இருந்தாலும் அவங்க 2 பேர் பிரிஞ்சு இல்ல. ஒண்ணா தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த 14 வருஷத்துல 13 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் காட்டுல தான் அவங்களோட வாழ்நாள் கழிச்சாலும் கூட, ஒண்ணா தான் இருந்தாங்க. அந்த கடைசி அந்த 1 வருஷம் தான் வந்து அந்த ராவணர் வந்துட்டு சிறை எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஆனா, இந்த 14 வருஷத்துலயும் ஊர்மிளையும் லக்ஷ்மணர பிரிஞ்சு தான் இருந்தாங்க. ஸோ கல்யாணத்தப்பவே வந்து நம்ம லக்ஷ்மணர் வந்து கல்யாணம் வேண்டாம். நான் வந்து அண்ணனுக்காக தான் சேவை செய்ய போறேன். அப்படின்னு சொன்னதுமே கூட, நீங்க எனக்கு மனைவிங்கிற ஸ்தானம் குடுத்தா போதும். நான் வேற எதையும் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கல. அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் ஊர்மிளை. இந்த மாதிரி வனவாசம் போகணும்னு சொன்ன உடனே, ராமர், சீதையும் கிளம்பிட்டாங்க. ராமர் கிளம்புன்னு சொன்ன உடனே சீதையும் வந்துட்டு நானும் வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. அப்போ லக்ஷ்மணர் வந்துட்டு, நானும் வந்துட்டு எப்பவும் அண்ணனோட நிழலா தான் இருப்பேன். நான் வந்து அவருக்கு சேவை தான் செய்வேன். அதனால நானும் தான் கிளம்புறேன் அப்படின்னு இருக்கும்போது, அவர் அவரோட மனைவி கிட்ட போய் சொல்லணும் இல்லையா? ஊர்மிளை கிட்ட போய் இந்த மாரி வந்து நானும் 14 வருஷம் தன்னோட அண்ணனோடவும், அண்ணியோடவும் அந்த காட்டுல தான் வாழப் போறேன். நாட்ட பிரிஞ்சு தான் இருக்க போறேன். அப்படிங்கிறத போய் சொல்லணும். இவர் வந்துட்டு அந்த அறைக்கு போயிட்டுருக்காரு. ஊர்மிளை இருக்கிற அறைக்கு போயிட்டுருக்காரு நம்ம லக்ஷ்மணர். எப்பிட்றா வந்து இத அவங்க கிட்ட சொல்றது? ஊர்மிளை கிட்ட வந்து எப்படி சொல்றது? அவ எப்படி எடுத்துப்பா? அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைகளோட போயிட்டு இருக்காரு நம்ம லக்ஷ்மணர். அங்க போயிட்ட உடனே அவர் பார்த்த விஷயம் அவர வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குனது. அது என்ன அப்படின்னா, நம்ம ஊர்மிளை வந்துட்டு என்ன சொல்றது? அழகா மேக்கப்லாம் பண்ணிட்டு, என்ன சொல்றது? ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஹாப்பி மூடா அந்த மாரி இருக்கிறாங்க. அ இந்த மாரி லக்ஷ்மணர் வந்துட்டு சொன்ன உடனே அவங்க எந்த ரியாக்ஷனுமே குடுக்கல. உடனே நம்ம லக்ஷ்மணருக்கு வந்துட்டு கோவம் வந்துருது. ச்சே! நீ உனக்கு வந்து என் மேல பாசமே இல்லையா? இந்த மாரி நான் போறேன்னு சொல்றேன். ஆனா உனக்கு ஒரு ஃபீல் கூட இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிர்றாரு. அவர் அந்த அறைய விட்டு வெளில போன உடனே ஊர்மிளை வந்து பயங்கரமா அழுதுட்டு, இவ்வளோ நேரம் அவங்க மனசுல இருந்த அந்த கவலைகள மறைச்சுட்டு தான் அங்க நின்றுருந்துருக்காங்க. அதை மறந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப நம்ம லக்ஷ்மணருக்கு இது தெரியாது இல்லையா? ஊர்மிளை வந்துக்கு நம்ம மேல பாசம் இல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இவரும் அவங்க அண்ணனோடவே போயிட்டாரு. அப்போ அந்த 14 வருஷமும் அந்த ராஜ்யத்த, அப்புறம் அவங்களோட 3 பேர் இருந்தாங்க இல்லையா? மாமியார் 3 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த வீட்ல இருக்கிற பெரியவங்களையும், அந்த ராஜ்யத்தையும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டது ஊர்மிளை தான். ஊர்மிளை வந்து தன் வாழ்நாள்ல அந்த 14 வருஷத்துல அ பாதி நாட்கள தூக்கத்திலேயே கழிச்சாங்க. நித்ரா தேவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தூக்கத்திலேயே கழிச்சாங்க. அதாவது இதுக்கு கூட ஒரு கதை சொல்லப்படுதுங்க. லக்ஷ்மணர் வந்து ஒரு நிமிஷம் கூட தூங்காம ராமர் சீதைக்கு காவலா இருந்தாராம். அதாவது அவர் 14 வருடங்கள் தூங்கவே இல்லையாம். ஆனா இந்த மாரி நம்ம வந்து நைட்ல தூங்கணும் அப்படிங்கிறத வந்து நித்ரா தேவியோட தர்மமாமா. ஆனா இவர் லக்ஷ்மணர் தூங்காம இருந்ததுனால, ஊர்மிளை வந்து அவங்க கிட்ட இருந்து வர வாங்கியிருக்காங்க. அவரோட தூக்கத்தையும் சேர்ந்து இவங்க வாங்கிட்டு, இவங்க ராஜ்ய வேலைகள், அவங்க பெரியவங்களுக்கு சேவை செய்யறது, அது போக மிச்ச டைம்ல பெரும்பாலான நேரங்கள் தன்னுடைய தூக்கத்திலேயே கழிச்சிருக்காங்க. அவங்களோட அந்த வாழ்நாள்ல பாதிய தூக்கத்திலேயே கழிச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து நம்ம லக்ஷ்மணருக்கு தெரியல. ஸோ நம்ம சீதை, ராமர் அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் இருந்தாங்க. 13 வருஷம் காட்டுக்கு போனாங்க ஓகே. அவங்கள பத்தி நம்ம பெருசா பேசப்படுறோம். ஆனா, அந்த ஊர்மிளை வந்து லக்ஷ்மணர பிரிஞ்சு 14 வருஷம். அதுவும் இந்த மாரி லக்ஷ்மணர் கூட ஒரு தப்பான ஒரு எண்ணம் வர மாரி நடந்துக்கிட்டு, அதையும் அவங்க மனசுலயே போட்டுக்கிட்டு, சீதை, ராமர் அவங்க வந்து வனவாசம் போனாலும் 2 பேரும் பிரியலைங்க. ஒட்டுக்கா தான் இருந்தாங்க. ஆனா, நம்ம ஊர்மிளையும் லக்ஷ்மணரும் 14 வருஷங்கள் தனித்தனியா பிரிஞ்சே தான் இருந்தாங்க. லக்ஷ்மணர் கிட்ட ஒரு தப்பான ஒரு எண்ணத்த வாங்கிக்கிட்டு, அது எல்லா கஷ்டத்தையும் தன் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு, இந்த ராஜ்யங்களையும், ராஜ்ய வேலைகள், வீட்ல இருக்கிற பெரியவங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்த
ஊர்மிளை சீதையை விட ரொம்ப உயர்ந்தவங்களா தான் வந்து பார்க்கப்படுறாங்க. ஆனா, நெறையா பேத்துக்கு அவங்கள பத்தின விஷயங்கள் தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சீதை, ராமர் அவங்க ரொம்ப பெட்டர் தான். ஓகே. ஆனா, ஊர்மிளை பத்தி யாருக்குமே தெரியல. அவங்கள பத்தி யாரும் யோசிக்கவே இல்ல. அந்த 14 வருடங்கள் இவங்க இந்த மாரி தனியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காங்க. அப்போ எவ்வளவு சோகங்கள் அவங்களோட வாழ்க்கையில இருந்திருக்கும். அவங்க மனசுல எவ்வளவு கவலைகள் இருந்திருக்கும். திரும்பி நம்ம லக்ஷ்மணர் வனவாசம் முடிஞ்சு திரும்பி நம்ம ராஜ்யத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நம்ம லக்ஷ்மணருக்கே தெரிய வருது. அப்போ அவர் வந்துட்டு ச்சே நம்ம மனைவியை பத்தி நம்ம தப்பா நினைச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை இனியதாகவே அமைந்தது. ஸோ ஊர்மிளை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாங்க. இன்னும் இது மாதிரி ஒரு அதிகமா தெரியப்படாத ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர்ஸ் பத்தி பேசலாம். நன்றி. பாய்.